இன்னைக்கு நம்ம சேனல்ல 4th ஸ்டாண்டர்ட் இலக்கண பகுதி காலம் அறிவோமா லெசனும் அதுக்கான புத்தக பயிற்சிகளும் தான் பார்க்க போறோம். வாங்க லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். காலம் அறிவோமா. காலம் அப்படிங்கிறது இங்க எதை குறிக்குதுன்னா 3 வகை காலங்கள்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 வகை காலங்களை தான் குறிக்குது. அதுக்கு கீழே சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. அது மூலமா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் உணவு உண்டேன், நான் உணவு உண்கிறேன், நான் உணவு உண்பேன். இதில் உண்டேன்னு சொல்லும்போது அது இறந்த காலம். நான் ஏற்கனவே சாப்பாடு சாப்பிட்டுட்டேன், நடந்து முடிஞ்சதை சொல்கிறது. நான் உணவு உண்கிறேன், இப்போதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிறது தான் நிகழ்காலம். நான் உணவு உண்பேன், நான் இனிமே தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எதிர்காலம். அப்போது இந்த 3 வகை காலங்களை பற்றி தான் இன்னைக்கு படிக்க போகிறோம். ஏற்கனவே நடந்து முடிந்த செயல் இறந்த காலம். ஏற்கனவே நடந்து முடிந்த செயல். நான் உணவு உண்டேன்னு அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதே மாதிரி நம்ம சில எடுத்துக்காட்டுகளும் பார்க்கலாம். நான் பாடம் படித்தேன், நான் ஏற்கனவே பாடம் படிச்சுட்டேன். அடுத்தது தற்போது நடந்து கொண்டிருக்கும் செயல் நிகழ்காலம். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதுதான் நிகழ்காலம். நான் உணவு உண்கிறேன், இப்போதான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறோம்ல, அதுதான் நிகழ்காலம். நான் பாடம் படிக்கிறேன், நான் ஓவியம் வரைகிறேன், இந்த மாதிரி சொல்கிறது தான் நிகழ்காலம். அடுத்தது எதிர்காலம். எதிர்காலம்னா இனி நடக்க போகும் செயல்கள் எதிர்காலம். இனி நடக்க போகும் செயல் எதிர்காலம். நான் உணவு உண்பேன், நான் இனிமே தான் சாப்பிட போகிறேன். நான் பாடம் படிப்பேன், நான் ஓவியம் வரைவேன். அப்போ இனி நடக்க போறத சொல்றது தான் எதிர்காலம். இங்க வினைச்சொல் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. வினைச்சொல்னா நம்ம செய்கிற செயலை தான் வினைச்சொல்னு சொல்லுவோம். செய், படி, கேள், பற, ஓடு, இது எல்லாமே வினைச்சொல். அதாவது இது எல்லாமே ஒரு செயல். பறக்கிறதும் கேட்குறதும் ஒரு செயல் தானே, அதை தான் வினைச்சொல்னு சொல்லுவோம். இந்த வினைச்சொல்லை வச்சு 3 வகை காலங்களை நம்ம இங்கே பிரிக்க போகிறோம். ஒரு வினைச்சொல்ல 3 வகை காலங்கள்லையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இப்போது செய்ன்னு சொல்லும்போது செய்தான், அவன் ஏற்கனவே செஞ்சிட்டான். செய்கின்றான், செய்வான். அப்போது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஈஸியான வழின்னு பார்த்தோன்னா, இந்த தா வருது அப்படின்னா அது மேக்சிமம் எதில் வரும்? இறந்த காலத்தில் வரும். தா, இத்து, அதாவது தான்னு சொல்ல மாட்டாங்க, இத்துன்னு சொல்லுவாங்க. அப்போது இதை பிரிக்கும்போது இந்த இடத்துல தா வரிசை வந்துச்சு அப்படின்னா அது இறந்த காலம். கிரான், கிராள், கின்றான், கிரு, கின்று, இந்த மாதிரி கிராள், கின்றாள்னு வந்துச்சுன்னா அது நிகழ்காலம். எதிர்காலம்னு சொன்னோன்னா இப்பு பாவரிசையும் வாவரிசையும் வந்துச்சுன்னா, இப்பு, இவ், இது ரெண்டும் வந்துச்சுன்னா அதை எதிர்காலம்னு சொல்லுவாங்க. இனிமே தான் செய்ய போகிறாங்கன்றத சொல்லக்கூடியது. செய்வான், படிப்பாள். இப்போது கேள்க்கு எடுத்துக்கிட்டோன்னா கேட்டார்கள், கேட்கிறார்கள், கிரு வருதா, கேட்கிறார்கள், கேட்பார்கள், பா வருதா. அப்போது இப்படியும் நம்ம இந்த 3 வகை காலங்களையும் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பாருங்க, பற, பறந்தது, ஏற்கனவே பறந்துருச்சு. பறக்கிறது, பறவை வானில் பறக்கிறது, இப்போதான் பறந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்க்குற ஒரு காட்சியை அந்த நேரத்தில் அப்படியே சொல்கிறது. பறக்கும், இனிமே தான் அந்த பறவை பறக்க போகுது. ஓடு, ஓடின, ஓடுகின்றன, கின்ற வருதா, ஓடும். அப்போது இந்த மாதிரி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3 வகையாக நம்ம காலத்தை பிரிக்கலாம். சொற்களை பொருத்தமான காலத்தில் நிரப்புக. இப்போ நம்ம படித்த விஷயங்களை வச்சு, படித்த காலங்களை வச்சு இங்கே நம்ம இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு பிரித்து எழுத போகிறோம். முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறத பாருங்க. பாடினான், பாடினான் கொடுத்துருக்காங்களா. அப்போது பாடினான்னு சொல்லும்போது அதில் எதில் வருது? ஏற்கனவே அவன் பாடி முடிச்சிட்டான். அப்போது அது என்ன காலம்? இறந்த காலம். அடுத்தது ஆடினாள், ஆடுகின்றாள்னு சொன்னால் நிகழ்காலம், ஆடுவாள்னு சொன்னால் எதிர்காலம் வரும். அப்போது ஆடினாள், அவள் என்ன பண்ணிட்டா? ஏற்கனவே ஆடி முடிச்சிட்டா. அப்போது என்ன வரும்? இறந்த காலம், ஆடினாள்.
உண்பாள். உண்பாள் என்ன வரும்? எதிர்காலம். இங்க என்ன வருது? பா வருதா? பாவரிசை வருதா? அப்போ உண்பாள் எதிர்காலம். அடுத்தது பாருங்க, பாடுகின்றனர். கின்று. கின்று. அப்போ இது என்ன காலம்? நிகழ்காலம். பாடுகின்றனர், இப்போதான் பாடிக்கிட்டு இருக்காங்க. பாடுகின்றனர். கேட்பார்கள். கேட்பார்கள். பா. அப்போ இனிமேதான் அவங்க கேட்க போறாங்க. அப்போ அது என்ன காலம்? எதிர்காலம். கேட்பார்கள் எதிர்காலம். அடுத்தது மேய்ந்தது. இது என்ன எழுத்து வந்திருக்கு? இங்க தா வந்திருக்கு. அப்போ அது என்ன காலம்ல வரும்? மேய்ந்தது இறந்த காலம்ல வரும். மேய்கிறதுன்னு சொன்னா நிகழ்காலம். மேயும், மாடு புல் மேயும், இனிமேதான் அது மேய போகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும்? எதிர்காலம். ஆனா இங்க மேய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே அது மேய்ஞ்சு முடிச்சிருச்சு. அப்போ அது என்ன காலம்? இறந்த காலம். மேய்ந்தது. அடுத்து ஓடும். ஓடும். ஓடியதுன்னு சொல்லல, ஓடுகின்றதுன்னு சொல்லல, ஓடும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிமேதான் ஓட போகுது. அப்போ அது என்ன காலம்ல வரும்? எதிர்காலம். ஓடும் எதிர்காலம். அடுத்தது எழுதுகின்றான். எழுதுகின்றான். கின்று. கிரு. அப்போ கின்றுன்றது இந்த இடத்துல வந்திருக்குங்கிறதுனால இது என்ன காலம்ல வரும்? நிகழ்காலம். எழுதுகின்றான். அடுத்தது பாருங்க, குடிக்கின்றன. கின்று. குடிக்கின்றன, இப்போதான் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே கின்றனன்னு சொல்றனால அது ஏதோ ஒரு விலங்கையோ பறவைகளையோ குறிக்கக்கூடியது. குடிக்கின்றன இப்படி சொல்லும்போது அது என்ன காலம்ல வரும்? நிகழ்காலம். அடுத்தது இதே இது நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கத முதல்ல பார்க்கலாம். இளவரசி நூலகம் சென்றாள். அவ என்ன பண்ணிட்டா? ஏற்கனவே போயிட்டா. சென்றாள். இளவரசி நூலகம் செல்கிறாள். இப்போதான் நூலகத்துக்கு போய்கிட்டு இருக்கா. இளவரசி நூலகம் செல்வாள். என்ன பண்ண போறா? இனிமே அவ நூலகத்துக்கு போக போறா. அப்போ சென்றாள் இறந்த காலம், செல்கிறாள் நிகழ்காலம், செல்வாள் எதிர்காலம். இது நமக்கு ஒரு உயர்திணை வச்சு கொடுத்துருக்கிற சென்டென்ஸ். அதுவே ஒரு அக்ரிணையை வச்சு எப்படி அந்த கடைசி வார்த்தையை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆடு புல் மேய்ந்தது. மேய்ந்தது என்ன பண்ணிருச்சு? அது ஏற்கனவே மேய்ஞ்சு முடிச்சிருச்சு. ஆடு புல் மேய்கிறது, இப்போதான் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆடு புல் மேயும், இனிமேதான் அது புல்ல மேய போகுது. அப்போ இந்த மாதிரி மேய்ந்தது, மேய்கிறது, மேயும், இப்படி 3 காலமா நம்ம பிரிச்சு எழுதலாம். மேய்ந்தது இறந்த காலம், மேய்கிறது நிகழ்காலம், மேயும் எதிர்காலம். இப்போ இங்க ஒரு வினைச்சொல் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம மேல பார்த்தோம்ல, செய், படி, கேள், பற, இந்த மாதிரி நம்ம மேல வினைச்சொல் வச்சு அதை எப்படி இறந்த காலத்துல, நிகழ்காலம், எதிர்காலத்துலலாம் எழுதலான்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே நமக்கு வினை சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஒவ்வொரு காலமாக மாற்றி எழுத போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இருக்கிறது இறந்த காலம், அடுத்து இருக்கிறது நிகழ்காலம், அடுத்து இருக்கிறது எதிர்காலம். அப்போது முதல்ல இறந்த காலத்துக்கு தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நான் படம் வரை. வரைங்கிறத இங்கே எப்படி எழுதலாம்? வரைவான்னு எழுதலாமா? எழுத முடியாது. ஏன்னா வரைவான்னா அவன் படம் வரைவான்னு சொல்லலாம், அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே நான்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன எழுதணும்? வரைந்தேன். நான் படம் வரைந்தேன். வரைந்தேன், நான் ஏற்கனவே படம் வரைஞ்சிட்டேன். அடுத்தது நிகழ்காலம்ல கொடுத்துருக்கணும். நிகழ்காலம்ல நம்ம எப்படி எழுதலாம்? இந்த 2 இதை முதல்ல அப்படியே எழுதிக்கலாம். நான் படம். இப்போது இந்த நிகழ்காலத்துக்கு எடுத்துக்காட்டா இதை பார்க்கலாம். இளவரசி நூலகம் செல்கிறாள், இதை எடுத்துக்குவோமே. இங்கே சென்றாள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நிகழ்காலத்துக்கு செல்கிறாள்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போது இங்கே என்ன வரும்? நான் படம் வரைகிறேன். நான் படம் வரைகிறேன். அடுத்தது எதிர்காலத்தின் படி எழுதணும். எதிர்காலம் அமைச்சு எழுதணும். எதிர்காலத்தில் எப்படி எழுதலாம்? வரைன்றத நான் படம் வரைவேன். நான் இனிமே தான் படம் வரைய போகிறேன். நான் படம் வரைவேன். அடுத்தது பார்ப்போம்.
கதிர் போட்டியில் வெல்ங்கிற வேர்ச்சொல் அதாவது வினைச்சொல்லை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். கதிர் போட்டியில் வென்றான். அவன் ஏற்கனவே போட்டியில் ஜெயிச்சிட்டான், வெற்றி பெற்றுட்டான். கதிர் போட்டியில் வென்றான். அடுத்தது நிகழ்காலத்தில் எழுதணும். எப்படி எழுதலாம்? கதிர் போட்டியில் வெல்கிறான். கதிர் போட்டியில் வெல்கிறான். எதிர்காலத்தில் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? இங்கே செல்வாள்னு கொடுத்துருக்காங்க, இங்கே நம்ம வரைவேன்னு எழுதியிருக்கோம். அப்போ இங்கே எப்படி எழுதலாம்? செல்வாள். இங்கே எப்படி எழுதலாம்? வெல்வான். கதிர் போட்டியில் வெல்வான். எதிர்காலம், அவன் போட்டியில் கண்டிப்பாக ஜெயிப்பான், வெற்றி பெறுவான்னு சொல்கிறோம்ல, அதுதான் வெல்வான். அடுத்தது நமக்கு அக்ரிணையில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி ஆடுக்கு எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம மீனுக்கு எழுத போகிறோம். மீன்கள் நீரில் நீந்துன்றதுக்கு இறந்த காலம் எப்படி அமைக்கலாம்? நீந்தியதுன்னு எழுதலாமா? அது தப்பு. ஏன்னா இங்கே மேய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கே மேய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க? ஏன்னா ஆடு, ஒருமை, ஒரே ஒரு ஆடை பற்றி அங்கே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மீன்கள் பன்மை, கள் சேர்த்துருக்கோம்ல, அது பன்மை. அப்போது மீன்கள்னு வரும்போது நம்ம கடைசியில் முடிக்கிற வார்த்தையும் பன்மை சொல்லாக தான் இருக்கணும். அதனால நம்ம எப்படி எழுதலாம்? மீன்கள் நீரில் நீந்தின. நீந்தியதுன்னு எழுதக்கூடாது, மீன்கள் நீரில் நீந்தின. அடுத்தது நிகழ்காலத்தில் எழுத போகிறோம். எப்படி எழுதலாம்? மீன்கள் நீரில் நீந்துகின்றன. இப்போதான் நீந்திக்கிட்டு இருக்கு. அடுத்தது எதிர்காலத்தில் எழுதணும். எப்படி எழுதலாம்? மீன்கள் நீரில், இங்கே என்ன போட்டிருக்காங்க? மேயும். அப்போ இங்கே என்ன வரும்? மீன்கள் நீரில் நீந்தும். மீன்கள் நீரில் நீந்தும். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு காலத்துக்கும் கடைசி வார்த்தையை மாற்றி எழுதணும். அந்த காலத்துக்கு என்ன பொருந்துமோ அப்படி தான் எழுதணும். அதே மாதிரி தான் ஒருமை பன்மையையும் நம்ம பார்த்துக்கணும். மீன்னு கொடுத்தாங்கன்னா நீந்தியதுன்னு எழுதலாம், ஆனால் மீன்கள்னு கொடுக்கும்போது நீந்தினன்னு தான் எழுதணும். இங்கே அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, ஆடு புல் மேய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ஒரே ஒரு ஆடை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மீன்கள் பன்மை சொல்லாக சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? கின்றன. மீன்கள் நீந்துகின்றன. பன்மை சொல்லாக தான் முடிக்கவும் செய்யணும். இன்னைக்கு இந்த லெசன் மூலமாக நம்ம இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இறந்த காலம்னா ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு செயல், நிகழ்காலம்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, எதிர்காலம்னா இனிமே நடக்க போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.